இறைவன்தான் நம்மை உய்விக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு குரு வடிவம் எடுத்து வந்து நம்மை ஆக்கர்ஷித்து ஆட்கொள்கிறார். அந்த குருவானவர் ஒரு கண்ணாடி போல், ஒரு கண்ணாடியின் முன்பு நாம் சென்று நின்று பார்த்தோமானால் நம்முடைய முகம் தெரியும். வேறொருவர் வந்து அந்த கண்ணாடியின் முன் நின்றால் அவருடைய முகம்தான் தெரியும். இது என் வீட்டு கண்ணாடி, என் முகம்தான் அதில் தெரிய வேண்டும், அது எப்படி அவர் போய் நின்றால் அவர் முகம் தெரிகிறது என்று கண்ணாடியை நாம் கோபித்துக் கொள்ளலாமா? கண்ணாடியின் சுபாவமே எது அதன் முன்னே வந்தாலும், எந்த பொருள் அதன் முன்னே வந்தாலும் அந்த பொருளை அப்படியே பிரதிபலிக்கிறது. அதுபோல் குருவானவர்